ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுசித் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷம். ஸோ நான் முன்னாடிலாம் நினச்சிட்டு இருப்பேன், சரி நம்ம புது வீடு போன அப்புறம் நம்ம ரொம்பவே ரெஸ்ட் ஆகிடும், டைம் நிறைய இருக்கும், நம்ம லாங் வீடியோ நிறைய போடணும் அப்படின்னு. சுத்தமாக நமக்கு வந்து புது வீடு போன அப்புறம் லாங் வீடியோ எடுக்கிறதுக்கோ அது வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கோ டைமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து புது வீட்டில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து விளாக் ஷூட் பண்ணியிருக்கேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணி போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளாக் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி 18 அன்னைக்கு மார்னிங் டு ஈவினிங் அதுதான் விளாகு. இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சார் நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஆற்றுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம எப்போதும் 3 ஃப்ரெண்ட்ஸ் போவோம், கவிதா, திவ்யா, சசி. ஸோ அதே 3 பேர் தான் இப்பயும் போகிறோம் ஃபேமிலியோட. இன்றைக்கி பசங்களுக்கு எல்லாருக்குமே லீவு, வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாகவே எழுந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு வந்து நான் அலாரம் வச்சுட்டு படுத்தேன். ஸோ நைட்டே கொஞ்சம் லேட் ஆகிட்டு, வீடெலாம் சுத்தம் பண்ணி அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடுப்படி வேலை எல்லாமே முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு நைட் லேட் அப்படிங்கிறதுனால எப்போவுமே வந்து 5 மணிக்கு எழுந்து எனக்கு வந்து ரொம்ப சிரமமாக தெரியுது. அதாவது தூக்கம் ரொம்ப கம்மியாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி. ஸோ ஏற்கனவே நம்ம முகம் வந்து கருவளத்தால் நிரம்பி கிடக்கும். இப்போ தூக்கம் வேறு கம்மியாக இருக்குது. இந்த யூடியூப்காகலாம் அப்பப்போ நம்ம நைட்டில் தான் எடிட் பண்ணுற மாதிரி டைம் கிடைக்கிது. அதில் வேறு ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படின்றதுனால கருவளையம் ஜாஸ்தியாகிடுச்சு. அதனாலவே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி 6 மணிக்கு தான் எழுந்தேன். ஆற்றுக்கு போகிற டைம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் 10 மணிக்கெலாம் கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி கவிதானி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து மார்னிங் டிஃபன் மதியம் லஞ்ச் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஆற்றுல போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரலாம். அப்படியே ஆற்று வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கோவிலுக்கும் போயிட்டு வருவோம். அப்படின்றதுனாலவே நான் வந்து மதியம் என்ன சாப்பாடுன்னு அது வேறு ஒரு பக்கம் டென்ஷனாக ஓடிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த டென்ஷனெல்லாம் குறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலே சமைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். எழுந்ததுமே டீ போட்டு குடிச்சாச்சு, எல்லாருக்குமே கொடுத்துட்டேன். அடுத்ததாக வந்து சட்னிக்கும் வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி 2 தான் அரைச்சி வைக்க போகிறோம். வந்து மாவு வந்து நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம், அதாவது 18 அன்றைக்கி முதல் நாள் தான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம். அப்படின்றதுனால இட்லியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி 2மே வந்து காலையில் டிஃபனுக்கு. மதியத்துக்கு ஈஸியான சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு இதுதான். ஸோ அதையே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு வந்து டக்குன்னு புரியும். இல்லை அப்படின்னா கீரை குழம்பு வந்து சீக்கிரம் செஞ்சுருவேன். சட்டுன்னு செய்கிறது அப்படின்னா கீரை குழம்பு வச்சு விட்டுருவேன், ஒரு அப்பளம் இல்லை ஊறுகாய் வச்சு சாப்பிட்ருவோம். அது மாதிரி வந்து டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து லஞ்ச் பண்ணி இருக்கணும் அப்படின்றது என்னோடய விருப்பமாக இருக்கும். நம்ம மைண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரி தான் சமையல் போகும். ஸோ என்ன சமைக்க, ஏது சமைக்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரே கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஸோ டைம் எப்படி இருக்குது, நமக்கு வேலை எப்படி இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சமையலை பண்ணி போட்டுருவேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி சமையலுமே ஓரளவுக்கு நான் வந்து முடிச்சிட்டேன். பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, சட்னி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் வந்து இட்லி ஊற்றி வைக்க போகிறேன். இட்லியை ஊற்றி வச்சுட்டு போயிட்டு நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்து வச்சுருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றுக்கு போகிறதுக்கு எப்போவுமே அரிசி எண்ணெய் கலர சொல்லுவாங்க அண்ணி. லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா போகிறதுக்கும் ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடி அரிசி எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நீங்கள் எது கிளறி இருக்கீங்களா, இல்லை நான் கிளறி எடுத்துகிட்டு வரவானே, இல்லை நீ ஏன் எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னாங்க. அந்த 1 hour என்ன பண்ணுறது சொல்லிட்டு டக்குன்னு அரிசியை கழுவி அப்படியே எல்லாமே வெள்ளங்கள்லாம் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டதுமே பார்த்திங்கன்னா அரிசி ஊறவே இல்லை. அது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோக்கா நல்லா இருக்காது இல்லையா. அதனால் வந்து லாஸ்ட் இயர் நான் கொண்டுட்டு போன அரிசி வந்து டேஸ்ட் கம்மியாக இருந்துச்சு, எனக்கே தெரிஞ்சுது அது. சரி நம்ம அடுத்த வருஷம் வந்து நம்ம செய்யும்போது நல்லா வந்து ஒரு டேஸ்டியாக செய்யணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். மாமாவே சொன்னாங்க, இந்த வருஷம் நீ அரிசி கிளறேன் அப்படின்னு. சார் நான் இந்த வருஷம் நான் தான் கிளற போகிறேன், இந்த கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது மாதிரி நீ கிளறி எடுத்துகிட்டு வா, நான் கிளறலன்னு சொல்லியிருந்தாங்க. நான் காலையிலேயே கேட்டிருந்தேன் அப்படின்றதுனால வாட்ஸ்அப்பில் தான் கேட்டிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி டக்குன்னு வந்து நாங்கள் எழுந்ததுமே வந்து 6 மணிக்கு எழுந்தேன் இல்லையா, எழுந்தும் போதே வந்து நான் அரிசி ஊற வச்சுட்டேன். நல்லா அரிசி ஊறுனுச்சு அப்படின்னா தான் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அரிசி ஊற வச்சுட்டு அந்த அரிசி குளிச்சுட்டு வந்து தான் கிளறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இட்லியை ஊற்றி வச்சுட்டு குளிக்க போயாச்சு. பசங்களாம் வந்து சாப்பிட்டாங்க. குளிச்சுட்டு வந்து அரிசிலாம் கிளறி வச்சுட்டு போகக்குள்ளே சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் காயப்படுறதுக்காக மாடிக்கு வந்திருந்தேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா மாடியில் கொஞ்சம் நேரம் ஈவினிங் டைம்லலாம் உட்காந்தோம் அப்படின்னா நல்லா வந்து பயங்கரமாக காற்று வரும், சூப்பராக இருக்கும். நம்ம வந்து வில்லேஜை மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இதுவும் வில்லேஜ் மாதிரி தான். ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கும்போது மட்டும்தான் என்னடா அது வீட்டுக்குள்ளேயே பூட்டி போட்ட மாதிரி இருக்கே, இதுதான் டவுன் வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி தோணுது. அக்கம் பக்கத்தில் எல்லாமே பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம், நல்லாவே பேசுவாங்க. ஸோ கிராமத்தில் பேசக்கூடிய கதைகள் அத்தனையும் பேசுகிறோம், நல்லா ஜாலியாக தான் இருக்குது. அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஆற்றுக்கு கிளம்பி போயிட்டோம். அதீப் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் கடைசி நேரத்தில் என்னென்னு தெரியல, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். நானும் அவங்க அப்பா 3 பேரும் தான் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு. அப்புறம் அதீப் வந்து திடீர்னு கிளம்புனார். தியா இன்னும் மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா அப்படின்னுச்சு. அன்றைக்கி அவளுக்கு மேக்ஸ் கிளாஸ் இருந்துச்சு, அதனால் அவளை வீட்டிலே விட்டு போயாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எப்போதும் போல் ஆற்றுல போயிட்டு தண்ணியை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அதுவும் அங்கே விளையாடிட்டு இருந்த குட்டி குட்டி பசங்களை பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அந்த குளத்துல அது இந்த நீச்சல் அடித்து அந்த ஞாபகம் வரும். ஸோ நான் நிறைய வந்து எங்கள் ஊர் குளத்துல வந்து நான் விளையாடிருக்கேன். எங்கள் ஊர் குளம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி சிகப்பு கலரில் இருக்கும். ஸோ மற்ற ஊர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பழிப்பாங்க, என்னது முதுகுளத்து தண்ணி செம்மண் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் நாங்கள் நிறைய வந்து குளித்து விளையாடி அதில் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம். நிறைய வந்து மறக்க முடியாத மெமரிஸ்லாம் கூட இருக்குது. கடைசியாக எங்கள் ஊர் குளத்தை ஒரு டைம் ஒரு காரணத்தினால வெறுத்துட்டேன். ஸோ அது இருந்துட்டு போட்டோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆற்றுல வந்து அந்த செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும்போது அந்த சடங்கு எல்லாமே வந்து கவிதானி வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்வாங்க. நம்ம சும்மா எடுப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன மேவேலைகள் பார்த்து கொடுக்கணுமோ அதை மட்டும் நம்ம செஞ்சுட்ருப்போம். நமக்கு வீடியோ எடுக்கவே நேரம் சரியாக இருக்கும். இந்த தடவை அதிப்பு வந்துட்டான் அப்படிங்கிறதுனால நானுமே அன்னி கூட இறங்கி கொஞ்சம் வேலைகள் செஞ்சுட்ருந்தேன். நானும் அப்படி தான், திவ்யாவும் அப்படி தான். என்னென்ன மேவேலைகள் சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்ருப்போம். மற்றபடி படைக்கிற வேலைகள் எல்லாமே வந்து கரெக்டாக அவங்க செய்வாங்க அப்படின்றதுனால அவங்கள்ட்ட விட்டுறது. ஸோ இது செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாமே வந்து படைக்கிறதுக்கு தேவையான ஜாமான்கள் எல்லாமே வந்து அவங்களே வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த டென்ஷனும் நமக்கு இருக்காது. போயிட்டு நம்ம அந்த மஞ்சள் கயிறுலாம் வாங்கிட்டு போவோம் இல்லையா, அதை வந்து அவங்கக்கிட்ட புது கயிறு வாங்கிட்டு போவோம். அது வந்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து நம்மளோட தாலியை வந்து கலட்டி அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அதை அவங்க கட் பண்ணி பழைய கயிறுலேருந்து அந்த உருக்கள் எல்லாமே எடுத்து புது கயிறில் கோப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு விரலி மஞ்சள் கயிறில் கட்டி நம்ம கழுத்தில் போட்டுட்டு தான் வந்து நம்மளோட தாலியை கழட்டணும். அது மாதிரி தான் கழட்டி அவங்ககிட்ட கொடுத்துருந்தோம். அவங்களுமே வந்து கோத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே அங்கே இலையில வச்சு அதையுமே சேர்த்து வச்சு பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கழுத்தில் வந்து அவங்கள போட சொல்லலாம். இது மாதிரி தான் வருஷம் வருஷமே செய்கிறது. ஸோ என்ன இருந்தாலும் வருஷம் வருஷம் செய்கிறதா இருந்தாலும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது வருஷம்னு நினைக்கிறேன். 4வது வருஷம் நம்ம வந்து ஆற்றுக்கு போகிறோம். ஒவ்வொரு தடவையுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்ம ஆற்றுக்கு போகிறோம் அப்படின்னாலே அது ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். ஆடி 18க்கு நம்ம ஆற்றுக்கு போகிறோம் அப்படின்னாலே ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். ஸோ தொடர்ந்து அடுத்த வருஷமும் போகணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். இத்தனை வருஷம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து முதல்ல ஆடி 18 நான் வந்து ஆற்றுக்கு போகலை. ஃபஸ்ட்டு ஆடி 18க்கு வந்து பாப்பா வயிற்றில் இருந்தா அப்படின்றதுனால அவங்க வந்து நீ ஆற்றுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் மட்டும்தான் போனார். அந்த கல்யாண மாலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவரும் அண்ணனும் போய் விட்டுட்டு வந்தாங்க. ஸோ ஆடி 18க்கு எப்போவுமே ஆற்றுல போய் சாமி கும்பிட்டு ஜாலியாக வந்து புது பொண்ணு மாப்பிள்ளைகள்லாம் வந்து படத்துக்கு போவாங்க, நல்லா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கொடுப்பனை எனக்கு இல்லை. அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் இப்போலாம் வருஷம் வருஷம் போகிறோம் இல்லையா, அதனால் வந்து அந்த கவலைகள்லாம் மறந்து போச்சு. நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருக்குமே கவிதா அன்னைக்கும் அண்ணன் கோப்பாங்க, திவ்யாவுக்கும் அது மாதிரி பாஸ் வந்து புது கயிறு வந்து போட்டு விடுவார். இதே மாதிரி தான் 3 பேருக்குமே போட்டுக்குவோம். அங்கே பெரியவங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. பெரியவங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவோம். அவங்க வந்து கழுத்தில் வந்து மஞ்சள் கயிறு கட்டுவாங்க. நிறைய கயிறோட வீட்டுக்கு திரும்பி வருவோம். ஸோ அது மாதிரி இருக்கும். அது வந்து இந்த வருஷம் எங்களுக்கு மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 11 மணி ஆயிடுச்சு ஆற்றுக்கு போகும்போது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்களாம் யாருமே இல்லை. புது பொண்ணு மாப்பிள்ளைகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. பக்கத்தில் வந்து ஒரு கிராமத்துலேருந்து ஏதோ கோயில் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு பூஜையெல்லாம் கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா கூட்டம் ஜேஜேன்னு இருந்துச்சு. இருந்தாலுமே அவங்க எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க. 18க்காக நம்ம தாலி பெருக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு பெரியவங்க இருப்பாங்க. நிறைய கயிறு வச்சுட்டு வாங்கம்மா கட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கூப்பிடுவாங்க. இந்த வருஷம் அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் மிஸ் பண்ணோம். இல்லை கொஞ்சம் லேட்டாக போனோம் அப்படின்றதுனால. அடுத்தடுத்த படித்துறையிலையுமே பார்த்தோம், அவ்வளோக்கா யாரும் தெரியல. ஆனாலும் இந்த படித்துறையில் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் பாதுகாப்பெல்லாம் இருக்கும். அந்தளவுக்கு வந்து கூட்டம் இருக்கும். எப்போதுமே வருஷமே இப்போ நாங்கள் பார்த்துருக்கோம் 2 போலீஸ் அங்கே இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து அந்த இடம் ஒரு ஃபேமஸ் ஆகிட்டு. அது மாதிரி இந்த வருஷமும் நல்லா வந்து ஜாலியாக வந்து கயிறுலாம் கட்டிட்டு அரிசி வந்து சாப்பிடும்போதே சொன்னாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு. அரிசிக்கு நான் என்னென்ன போட்டேன் என்ன கலர்னே அப்படின்றது சொல்லவே இல்லை. அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, வெல்லம் போட்டுட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய், தேங்காய் பூ இது எல்லாமே வந்து நெய்யில் நல்லா வறுத்து போட்டேன். பாசிப்பயிறு, எள்ளு இதெல்லாமும் வறுத்து சேர்த்துருந்தேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து அரிசி இந்த தடவை நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா சரி அதிப்பு வந்திருக்கான், நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, நல்லபடியாக எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருப்தியாக நின்றுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவன் அப்பப்போ வந்து வீடியோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு விவசாயம் வேடிக்கை பார்க்குறது, அங்கே பராக் பார்க்குறது இங்கே பராக் பார்க்குறது அப்படியே இருந்துகிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு அதை எடு இதேன்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா நான் தான் எடுத்தேன். ரொம்பவே திருப்திகரமாக எடுத்திருந்தேன். என்னென்னலாம் கரெக்டாக காமிக்கணுமோ அது எல்லாமே காமிச்சிருந்தேன். நான் மட்டும்தான் அப்பப்போ இடையில மிஸ் ஆகுவேனே தவிர மற்றபடி பர்ஃபெக்டாக எல்லா அதாவது காட்சிகளுமே அந்த வீடியோவில் இருக்கும். லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோவில் இப்போது நிறைய மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா தெரிகிற மாதிரி 2 பேர் தெரிகிற மாதிரியும் வந்து அவன் எதிர்த்த மாதிரி நின்று எடுக்கலை. அவங்களுக்கு பின்னாடி நின்று எல்லா வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தான். ஏன்டா இப்படியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவமாகவே ஆயிடுச்சு எனக்கு.
வீடியோ தெளிவாக காமிப்பா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன். எனக்கு திருப்தியே இல்லை, ஏதோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் வீடியோ எடுத்திருந்தான். 3 பேருக்குமே கயிறு மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜென்ஸுங்களுக்கும் கையில் கட்டுறதுக்காக மஞ்சள் கயிறுலாம் வாங்கிட்டு போயிருந்தோம் இல்லையா, அது எல்லாமே வந்து 3 பேருமே ஜென்ஸ் 3 பேருமே கையில் கட்டிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த பிரசாதம், அதாவது அரிசி, இந்த மஞ்சள் கயிறு இது எல்லாமே கொஞ்சம் கொடுத்தோம். பெரியவங்க யாரும் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் யாரும் கழுத்தில் அவங்கக்கிட்ட கட்டிக்கல. எல்லாருமே ஒரு 4-5 பேர் லேடிஸ் இருந்தாங்க, அவங்க எல்லாருமே குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு கயிறு நாங்கள் கொடுக்க வேண்டிய கயிறு மட்டும் கொடுத்துட்டு வந்து அப்படியே அங்கேருந்து ஆற்றுல பூஜை எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே நம்மளும் ஆற்றுக்கு வந்து அப்படியே அந்த கடல் மாதாவுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனோம். கிளம்பி எப்போவுமே ஏகோரியம்மன் கோவில் வந்துட்டு தான் வரதா வழக்கம். ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் லாஸ்ட் வெள்ளிக்கிழமை, அதுக்கு முன்னாடி அதாவது 18க்கு முன்னாடி வந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு தான் வந்திருந்தோம். இருந்தாலுமே நம்ம வந்து அந்த ஆடி 18 அன்னைக்கு போனால் விசேஷம், நம்ம ஆற்றுல போயிட்டு தாலி பெருக்கியிருக்கோம், அதனால் போனால் விசேஷம் அப்படின்றதுனால நம்மளுமே வந்து கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தோம். கோயிலுக்கு போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சரி குரூப் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், இத்தனை வருஷமாக நம்ம எடுத்ததில்லை, ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஜென்ஸ் எல்லாமே ஒருத்தர் பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி அப்புறம் ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் நாங்கள் அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். பக்கத்தில் எல்லாமே நிறைய வயல்வெளியாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து நெய் தீபம் வாங்கிட்டு வந்து அம்மனுக்கு ஏற்றிட்டு ஏகோரியம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வர வழியிலே என்ன எல்லாமே முடிஞ்சிட்டு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு, நான்வெஜ் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனை. அக்கா பொண்ணு சரிதான் வந்திருந்தா. பாப்பா தான் வந்து தியாவுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கா. நிறைய டவுட்ஸ்லாம் வந்து இவகிட்டேருந்து அவள் கிளியர் பண்ணிக்கிறான். சண்டே அவள் வந்துடுவா. ஒரு வழியாக மீனும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு 3 கிலோ போல் மீனையும் வாங்கிட்டு வந்தார். மீனுமே நல்ல உயிர் மீன், நல்ல பெரிய மீனாக இருந்துச்சு. கொஞ்சம் முள் கம்மியாக பார்த்து வாங்கிட்டு காலையிலே வந்து சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு செஞ்சுட்டு போயிட்டேன். அதனாலேயே இன்றைக்கி மீன் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி போராடிட்டு இருந்தேன். சாம்பார் எதுவும் மீந்துருச்சுன்னா கீழே கொட்டுற மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போதுமே வந்து மதியத்துக்கு சாதம் சாம்பார், நைட்டுக்கு தோசை சாம்பார்ன்ற மாதிரி சேர்த்து வச்சுருவோம் இல்லையா, அது மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஆனாலும் என்னோடய பிளான் வந்து ஜெயிக்கலை. மீன் எடுத்தாச்சு சரின்னு சொல்லிட்டு மதியத்துக்கு சாப்பிட்டு மிச்சம் கொஞ்சம் சாதம் சாம்பார்லாம் இருந்தது. இதை ஒரு 3 மணி போல் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆமாம்மா இப்போ சாப்பிட்டு 3 மணிக்கு ஒரு சாப்பிடுவோம் போமாங்கிட்டு அப்படின்ட்டுருச்சுங்க. சரி நான் போயிட்டு இங்கெல்லாம் எனக்கு அலசறதுக்கு ஒத்து வராது, அதனால் நம்ம வந்து வயலுக்கு போயிடும்னு சொல்லிட்டு வயலுக்கு தான் மீன் தூக்கிட்டு கிளம்பிட்டோம். போயிட்டு அங்கே எல்லாமே ஆடு மாடுகள்லாம் அப்படி அப்படியே பட்டினியாக இருந்துச்சு. அதுங்களை எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு மீன் குழம்பு சமைச்சு எடுத்துகிட்டு திரும்ப இங்கேயே வந்து அவங்க மீன் அலசுகிற டைமில் நான் வந்து மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வறுக்கிறதுக்கும் குழம்புக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் மசாலா ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் சமைக்கிற டைமில் அவங்க ஆடு மாடுகள் எல்லாமே பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து கிளம்பி இந்த வீட்டுக்கே வந்துட்டோம். இப்படி தான் வந்து அப்படியே அலைஞ்சிட்டே தெரிஞ்சோம், இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருந்தோம். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு போங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.